செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்ப வந்து ஒரு கேள்வி கேக்குறேன். மனிதர்கள் வந்து எப்படி உயிர் வாழ்றோம்? சரி, மனிதர்கள் வந்து உயிரோட இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இப்ப அதை பத்தி தான் இப்ப வந்து பார்க்க போறோம். இது வந்து மூச்சுக்குழாய், இது வந்து pleural சவ்வு, இது வந்து இது வந்து வலது நுரையீரல், இது வந்து இடது நுரையீரல். சரியா? இப்ப வந்து காத்து இருக்கு. இப்ப வந்து இத பாருங்க. இப்ப வந்து சுருங்கி இருக்க இழுக்கிறோம் பாருங்க. சுருங்குதா பாருங்க. சுருங்குதா? அப்படியே சுருங்கும் போது நம்ம கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அது வந்து அப்படியே மூச்சு வந்து அப்படியே வெளியே விடுது. ஓகேவா? இது அப்படியே நாங்க இப்ப பண்றப்ப விரிதா பாருங்க கொஞ்சமா. அப்ப அந்த ஆக்சிஜனை வந்து உள்ள எடுத்துக்குது. சரியா? இதனாலதான் மனிதன் வந்து சுவாசிக்கிறோம் நல்லா. சரியா? தேங்க்யூ. வெல்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைட்டை பத்தி பார்க்க போறோம். லைட்டை நீங்க பாத்தீங்களா? லைட்ல இருந்து என்ன கிடைக்கும்? வெளிச்சம். வெளிச்சத்துக்கு இன்னொரு பேர் என்ன? ஒளி. எப்படி பயணம் செய்யும்? நேர்கோட்டில் பயணம் செய்யும். உங்களால சூரிய ஒளியை கண்ணால பார்க்க முடியும், எங்களால பார்க்க முடியாது, ஆனா உணர்வோம். ஒரு ஒளி ஒரு பொறுமையில பட்டு அங்கே நின்றுச்சுன்னா அது படுகதிர். ஒரு பொருள் மேல் படுகதிர் பட்டு திரும்புச்சுன்னா எதிரொலிப்பு கதிர். ரெண்டுமே ஒரே. அது விலகி போச்சுன்னா பிளவு கதிர். அதை நான் வரைஞ்சு காட்டுறேன். ஒளி மேல பட்டு அதே இடத்துல இருந்தா படுகதிர். படுகதிர் பட்டு திரும்புச்சுன்னா எதிரொலிப்பு கதிர். படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சரி சமமா இருக்கும். அதே இது பட்டு விலகி போச்சுன்னா விலவு கதிர். நம்ம என்ன பார்க்க போறோம்னா தெட்டாயிலுக்கும் தண்ணிக்கும் உள்ள வேறுபாட பார்க்க போறோம். அதுக்கு போல தண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம். தெட்டாயில ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இப்ப ரெண்டுமே சமமா எடுத்து இதெல்லாம் மூணு பாருங்க. இப்ப வாடை நல்லா அடிக்குதா? அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க. 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்ப வந்து பாருங்க, கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? அது கூட 3 ஸ்பூன் தண்ணி ஊத்திக்கிறோம். ஏன் இந்த வேறுபாடு நடக்குதா? நம்ம தெட்டாயில் 1 ஸ்பூன் போட்டோம், அதுவே தண்ணி 6 ஸ்பூன் போட்டோம். முதல்ல 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் 3 ஸ்பூன். இது போறதுனால தண்ணி அதிகமானதுனால தெட்டாயிலோட வாசனை கம்மியாகுது. அது தண்ணி கம்மியாக
ரெட்டாயிலோட வாசனை அதிகமாகும். இதான் இந்த வருது. நன்றி. தாங்கதான் கவரப்படும் பொருள்கள் சாவி, ஆணி, ஊக்கு, ஊசி. கவரப்படும் பொருள்கள், கவரப்படாத பொருட்கள் சீப்பு, சாட்னரு, ரப்பரு, கவரப்படாத பொருட்கள். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா எளிய மின்சுற்று அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். எளிய மின்சுற்று அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்ப எளிய மின்சுற்ற செயல்படுத்துறதுக்கு 3 பொருள் தேவைப்படுது. முத பொருள் ஒலிப்பான், ரெண்டாவது பொருள் மின்கலன், மூணாவது பொருள் மின் சாவி. இது மூணையும் வச்சு நம்ம எளிய மின்சுற்று கத்துக்கலாம். இப்ப ஒலிப்பான்ல உள்ள பிளஸ் வயரை மின்கலனுக்கு ஜாயின் பண்ணணும். மின்கலன்ல உள்ள பிளஸ் வயரை ஒலிப்பான் வயருக்கு ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ண பிறகு மின்கலன்ல உள்ள மைனஸ் வயரை சவுண்ட் கேக்குதா? இந்த சவுண்ட் கேக்கு யாழினி அப்பா, இங்கே பல நூல்களில் அவர் பெயர் இருக்கிறதே. அப்பா: ஆமாம் யாழினி. அதிப்பு: பாண்டியன் பரிசு. தமிழகம்: குறிஞ்சித்திட்டு. 33 நாடகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார். அப்பா: புதுவை தந்த பாவேந்தர் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது. யாழினி மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவர் மட்டுமின்றி வேறு யாரேனும் 2 4 3 5 1 3 6 1 2 5 6 2 6 1 5 3 4 1 3 4 6 1 3 5 3 4 1 3 4 5 6 சின்னரா 1 2 A1 B1 2 C I1 2 5 I2 4 J A E U A I O okay. Na pa ma ya na. Your YouTube channel, go ahead and subscribe. Kiravani Alaju Ilijaga. Kiravani Alaju Iliraja. Kiravani Alagu Ilayahara YouTube channel. Like, subscribe, and share.